ஓகே, இன்னும் ஃபியூ டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா, இன்னும் ஒரு ஃபியூ டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போகலாம். என்னன்னா பிசிக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு டாப்பிக்கே கிடையாது. பிசிக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். அடுத்தடுத்ததுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிசிக்ஸ் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கோம். பிசிக்ஸ் வந்து நான் இனிஷியலில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், சரிங்களா? அதனால ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போகல, பட் போக போக நான் ஸ்பீடாக ஆக்கிடுவேன். ஏன்னா இனிஷியல் மட்டும் மற்ற எல்லா சப்ஜெக்டும் வேகமாக கொண்டு போகலாம், ஆனால் பிசிக்ஸ் மட்டும் அப்படி கொண்டு போக வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து நம்ம பொறுமையாக கொண்டு போகலான்னு கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோப் பண்ணுங்க. நீங்கள் ஸ்கூலில் பார்க்கக்கூடிய ஃபிசிக்ஸ் மாதிரி இருக்காது. நம்ம எங்கள் கிளாஸில் படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் மாதிரி இருக்காது. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வேகமாக கோப் பண்ணணும். ரைட், ஆரம்பிக்கலாம். ஓகே, இருங்க, ஸ்க்ரீன் ஷேர் ஆகணும். இருங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டீங்களா டைம் பார்த்துடுறேன். இருக்காங்க. இல்ல, சரி, ரைட். வாய்ஸ் ஏதாமா ஆடியபிளா இருக்கா? ஒரு ஆண்ட்ராய்ட் பட்டன் மட்டும் கொடுங்கம்மா. ஓகே, ரைட்மா. இதெல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம். கெமிஸ்ட்ரியில் டென்சிட்டினா என்ன, மாஸ்னா என்ன, இதை பற்றி எல்லாம் சரி, மாஸுக்கும் வால்யூமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரி நான் சொல்லித்தரேன், இங்கே இல்லை. ஸோ இதெல்லாம் பேசிக் ஐடியாஸ் தான், இது நமக்கு தேவைப்படாது. ரைட், அடுத்த டாபிக் கேட்டீங்க தெரியுமா, டைமென்ஷன். பொறுமையாக சொல்லித்தரேன், கவனிங்க. இதை மட்டும் நம்ம முடிச்சுட்டு டைமென்ஷன் அனலைஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம்னா இன்னைக்கு ஒரு கொஸ்டின் டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ ஹெட்டிங் எழுதிங்கம்மா, டைமென்ஷன். அது என்ன சார் டைமென்ஷன்? கவனிங்க, ஹெட்டிங் எழுதிங்கம்மா, பரிமாணம். ஹெட்டிங் எழுதிங்க, சொல்ல சொல்ல எழுதுங்க. இப்போ டைமென்ஷன் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி கான்செப்ட். அது என்ன சார் இமேஜினரி கான்செப்ட் அப்படின்னா, இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல உனக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டைமென்ஷனை கண்ணில் காட்டுங்க அப்படின்னு காட்ட முடியாது. அப்போ ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளவுதான். உதாரணத்துக்கு நம்ம 3 டைமென்ஷன்ல வாழ்றோம். மூவி எல்லாம் 3Dல போய் பார்த்துருப்பீங்க. 3 டைமென்ஷன் நம்ம வாழ்றோம். நீளம், அகலம், உயரம், லென்த், பிரெத், ஹைட், XY Z ஆக்சிஸ், 3 ஆக்சிஸ் இருக்கக்கூடிய உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு 2 ஆக்சிஸ் மட்டும் இருந்துச்சுன்னா XY 2D நம்ம சப்ஜெக்ட்ல அதிகமா வரும். 3D நம்ம பிசிக்ஸ்ல அந்த அளவுக்கு பெருசா வராது, ஹையர் ஸ்டடீஸ்ல வேணா வரும். அப்ப டைமென்ஷன் அப்படிங்கிறது எல்லா விஷயம் கோக்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கனெக்ஷன் தான். இப்போ உதாரணத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேனே. இப்போ பாருங்க, லென்த்தை பத்தி நான் பேசுறேன். லென்த்தோட டைமென்ஷன் இப்போ நான் சொல்லி தருவேன். கேபிட்டல் லெட்டர் எல், கேபிட்டல் லெட்டர் எல். அடுத்தது செகண்டை பத்தி பேசினா கேபிட்டல் T சொல்றேன். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள தான் போட்டு காட்டணும். எக்காரணம் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் இல்லாம காட்டினீங்கன்னா அது டைமென்ஷன் கிடையாது, தப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஸ்கொயர் பிராக்கெட் மூலமா தான் இதை போடணும். சரி சார், நம்மகிட்ட எத்தனை ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லணும், மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்கு சார்னு சொல்லணும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டைமென்ஷன். சரி, எழுதிங்கன்னா டைமென்ஷனுக்கு ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் லென்த்தை பத்தி பேசணும். அவனோட அழகு மீட்டர், கண்ணால வச்சுக்கணும். யூனிட் வந்து மீட்டர், டைமென்ஷன் வந்து கேபிட்டல் லெட்டர் எல். இது எழுதிருந்தீங்கன்னா பக்கத்துல எழுதுமா, இதுக்கு டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் எல், ஸ்கொயர் பிராக்கெட்ல போடணும். எல் ஃபார் லென்த். சார் மாஸ்னா ஒன்றும் இல்லை, கேபிட்டல் லெட்டர் எம், கேபிட்டல் லெட்டர் எம் அப்படியே மைண்ட்ல ஏற்றிக்கணும்.
டைமுக்கு கேபிட்டல் லெட்டர் டி முடிச்சுக்கணும். எழுதலனாலும் பரவாயில்ல, கவனிங்க. ஓகேவா? மெமரி பண்ணுங்க. டெம்பரேச்சருக்கு கேபிட்டல் லெட்டர் கே. கரண்ட்டுக்கு கேபிட்டல் லெட்டர் ஏ யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல கேபிட்டல் ஐ யூஸ் பண்ணுவாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. அமௌண்ட் ஆஃப் செல்சியஸ்க்கு ஸ்கொயர் பிராக்கெட்ல MOL, இதுவும் ப்ராப்ளம் இல்லை. இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கு CD ஸ்கொயர் பிராக்கெட்ல யூஸ் பண்ணணும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இதுதான் டைமென்ஷன். நீங்க பிடிஎஃப்ல பாருங்க, மொபைல்ல தரீங்க, நீங்க பிடிஎஃப்ல பாருங்க. இது எழுத வேணாம், ரைட்டா? இது புக்லயும் இருக்கும். ஏன்னா இதை விட நம்ம முக்கியமான கான்செப்ட் சொல்லி தரப்போம். சரி, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்படி சார் டைமென்ஷன் அனலைஸ் பண்ணி பாக்குறது அப்படிங்கிற கேள்விக்கு போய் ஆன்சர் பண்ணலாம். பேஜ் எடுத்துக்கோமா. ரைட்டு, இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு வந்துருப்பீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும். தூங்குறாதீங்க, எழுதுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு எழுதி போட சொல்கிறேன். இன்னும் ஒரு 1 hour நான் எழுத வைப்பேன். இதெல்லாம் பிடிஎஃப்ல பாருங்கமே, நீ ஒரு 1 hour நான் எழுத வைப்பேன். சரி, ஆனால் இப்போ ஒரு டென்சிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். கீழே கெமிஸ்ட்ரி பார்ப்போம். நம்ம இங்கே ஃபிசிக்கல் குவான்டிட்டி எதாவது எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெலாசிட்டின்னு ஒரு விஷயம் கண்ணா, இங்கே நான் பெருசாக சொல்லித்தர மாட்டேன். தமிழில் திசைவேகம். இவனோட யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கன்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டோ, எந்த ஒரு உடம்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இப்போ இங்கே நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் அந்த ஆப்ஜெக்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக ஓடி போய் அந்த முனையில நிற்கிறீங்க. அப்போ இது தூரம் ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கலாம். இந்த தூரம் ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்குவோம். இதுக்கு எடுத்துக்கிற டைம் 5 செகண்ட். அப்போ 5 மீட்டரை 5 செகண்ட்ல நீங்க டிராவல் பண்ணிட்டீங்க. அதான் அது அர்த்தம். அதுதான் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. சார் ஸ்பீடுன்னு சொல்லலாமேனா, எஸ் ஸ்பீடுன்னு சொல்லலாம். அது என்ன நான் ஃபியூச்சர் சொல்லி தரேன். இடப்பெயர்ச்சி. குட். எனக்கு வெலாசிட்டினா திசைவேகம், ஸ்பீடுனா வேகம், இடப்பெயர்ச்சி இல்லை. அப்போ இடப்பெயர்ச்சினா என்ன, அது நெக்ஸ்ட் லெசன் அப்போ நான் சொல்லி தரேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அது. அப்போ மீட்டர் பை செகண்ட்னா இதோட யூனிட். சரி, ஓகே சார், யூனிட் மீட்டர் பை செகண்ட் போட்டாச்சு. இவ்வளோ செகண்ட்ல இவ்வளோ மீட்டர். டைமென்ஷன் என்ன கண்ணா? எம்முக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் எல் டிவைடட் பை எஸ்க்கு கேபிட்டல் லெட்டர் டி. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை 3 ஞாபகம் வச்சோமா? லென்த்துக்கு கேபிட்டல் லெட்டர் எல், மாஸ்க்கு கேபிட்டல் லெட்டர் எம், இப்போ சம் போக போறோம். செகண்டுக்கு கேபிட்டல் லெட்டர் டி. இது வரைக்கும் கவனிங்களாலும் பரவாயில்ல. இப்போ கவனிங்க. இப்போ ஒரு சம் தரேன். நமக்கு ஒரு ரூல் படி என்னன்னாக்கன்னா, LH சைடு, அதாவது ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய டைமென்ஷனும் RH சைடு ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய டைமென்ஷனும் சமம், ஈக்குவல். ப்ராப்ளம் இல்லையே? குட், ரைட். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனுக்கும் நான் இப்படி சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, எனக்கு இந்த இடத்துல வெலாசிட்டின்னு சொல்றேன், அதுக்கு மீட்டர் பை செகண்ட்னு சொல்றேன். இதுக்கு கேபிட்டல் லெட்டர் எம் யூஸ் பண்ணலாம், ஏன்னா மாஸுக்கு கேபிட்டல் லெட்டர் எம். சாரிம்மா, சாரி. சரி. இது என்னது? லென்த் தானே, மீட்டர். எம்னா மீட்டர், மீட்டர்னா என்ன யூஸ் பண்ணோம்? லென்த். அப்ப கேபிட்டல் லெட்டர் எல் போட்டு ஸ்கொயர் பிராக்கெட், வேலை முடிஞ்சுச்சு. டிவிஷன்ல இந்த இடத்துல டைம், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், செகண்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? டைம். அப்ப கேபிட்டல் லெட்டர் டி, முடிஞ்சு போச்சு. அப்ப டைமென்ஷன் போடுங்க. கீழே இருந்தா டி பவர்ல +1, மேல வந்தா -1. அப்ப எல் டி பவர் -1ன்னு சொன்னாலும் ஓகே தான், இல்ல எல் டிவைட் பை டின்னு சொன்னாலும் ஓகே தான். இது யாரோட டைமென்ஷன்? இவனுக்கு சமம். நான் இந்த பக்கம் ஒரு டைமென்ஷன் போட்டேன்னா அது இந்த பக்கம் இருக்கக்கூடிய டைமென்ஷனுக்கு ஈக்குவல். கிளியர் தானே? பாயிண்ட் புரிஞ்சா? இந்த பாயிண்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. ரைட், சம் போலாமா? ரைட், கவனிங்க. இப்போ கேள்வி கேட்பான் டைரக்டா, இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் கேட்பான், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸும் போலாம். ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன். முடுக்கத்தின் பரிமாணம் காண்க. சார் முடுக்கம்னா எனக்கு என்னன்னே தெரியாது சார் அப்படிங்கிறது கவலை இல்லை, இதை பத்தி நான் சொல்லி தரேன். ஆக்சலரேஷனுக்கான யூனிட் நான் தரேன், டைமென்ஷன் நீங்க போடுங்க. m டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். இது வந்து ஆக்சலரேஷனோட யூனிட். இதுக்கு டைமென்ஷன் ட்ரை பண்ணுங்க. என்ன போடுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றேன், மீட்டருக்கு எல் யூஸ் பண்ணுங்க, மாஸுக்கு கேபிட்டல் எம் யூஸ் பண்ணுங்க, மாஸ்னா கிலோகிராம் அந்த மாதிரி. செகண்ட் வந்து கேபிட்டல் டி யூஸ் பண்ணுங்க. அப்ப இது ரீப்ளேஸ் பண்ணி டைமென்ஷன் ஃபார்ம்ல எழுதுங்க பார்ப்போம். எழுதி ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். என்கிட்ட சிம்பிளா போலாம். எல்
t power minus 2. நீங்க போடுங்க பார்க்கலாம். ஏன் ஸ்கொயர் பிராக்கெட் எங்க போச்சு? ஸ்கொயர் பிராக்கெட் எங்க? சட்டையை போட்டால் பட்டன் போடணுங்கிற மாதிரி ஈக்குவேஷன் எழுதுறப்போ ஒன்னே ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுறணும். டைமென்ஷன் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஏன் வி போடுறீங்க? ஏ தானே அது. ஏ தானே, இந்த பக்கம் ஏ தானே இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஏன்னா ஏ தான் யூஸ் பண்ணுங்கண்ணா. ஓகேவா? சரி, ரைட், கவனிங்கம்மா. அப்போ ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இதோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா எம் ஃபார் மீட்டர் லென்த், அப்போ எல் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட்னா டி, ஆனால் இங்கே செகண்ட் ஸ்கொயர், அதனால் டிவைட் பை டி ஸ்கொயர். மேலே வந்துச்சுன்னா எல் டி டு த பவர் -2. சிம்பிள் தானே? as simple as that. நிறைய காம்ப்ளெக்ஸ் நம்ம போட்டு பார்க்கலாம், இருக்கு ஏகப்பட்ட டைமென்ஷன் ஃபார்ம்ல இருக்கு. நம்ம டைமென்ஷன் ஃபார்ம்ல கேட்போம், முக்கியமா 12th கேட்போம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஓகேங்களா, பெர்மிபிலிட்டி, பெர்மிட்டிவிட்டி, காந்த உட்புகத்திறன், இதை பத்தி நம்ம கேட்பான். பட் பார்ப்போம். அப்போ ஆக்சலரேஷனுக்கு வந்து எல் டி டு த பவர் -2ங்கிறது இதோட டைமென்ஷன். சரி, ஓகே. அடுத்து இதெல்லாம் ஒன்னோட எப்படி ஸ்டெப்பா போறேன்னு சொல்லி கொடுத்துறேன். பட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, டெம்பரேச்சர் கிரேடியன்ட், வெப்ப சரிவாட்டம்பாங்க. அதுக்கு ஃபார்முலா சொல்றேன், டெம்பரேச்சர் பை டிஸ்டன்ஸ். அப்ப நீங்க போட்டுருவீங்களா, டெம்பரேச்சருக்கு கெல்வின் யூஸ் பண்ணுவோம் சார், டிஸ்டன்ஸ்க்கு லென்த் யூஸ் பண்ணுவோம் சார். அப்ப k இன்டூ எல் பவர் -1 டைமென்ஷன் சார், வேலை முடிஞ்சு. ஸோ இப்படி என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றும் டைமென்ஷன் ஃபார்முலா போடலாம். சரி, இப்போ ட்ரை பண்ணுங்க. உந்தம், உமண்டம்னா உந்தம், அதெல்லாம் நான் போவோம் அந்த ஃபார்முலா பேசி நம்ம மெமரி பண்ணிடுவோம். நான் யூனிட் சொல்றேன், நீங்க போடுங்க. மொமெண்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எம் பி விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு வின்னு சொல்லுவாங்க. எம்னா இந்த இடத்துல கிலோகிராம் கண்ணா, வினா மீட்டர் பை செகண்ட்னு அர்த்தம் கண்ணா. இதை நான் என்ன ஃபியூச்சர் சொல்லி தரேன். கிலோகிராம் இன்டு மீட்டர் பை செகண்ட், டைமென்ஷன் போடுங்க. போட்டு ஏவா பியா சியா டியான்னு அடிங்க. ஆப்ஷன் ஏவா? மற்றவங்க ட்ரை தப்பு. பி ஆப்ஷன், குட். பி ட்ரை பண்ணுங்க. யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட். ஃபார்முலா மாஸ் அண்ட் வெலாசிட்டி, அது வேற விஷயம். யூனிட் கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட். யூனிட் கொஸ்டின் தர மாட்டாங்க, அது போப்போ நான் படிக்கிறப்ப ஞாபகம் வந்துடும். இப்போ நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தா பரவாயில்ல, சொல்லுங்க, திருத்திக்கலாம். ஏ ஆப்ஷன் போலாமா, பியா? ஆன்சர் பண்ணுங்க, மைக்கு அன்மியூட் பண்ணுங்க, சொல்லுங்கண்ணா. இல்லாதவங்க டைப் பண்ணி விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். டைப்பிங் ஆப்ஷன் இருக்குல்ல, ஏ ஆப்ஷனா? டைப்பிங் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கூட நீங்க டைப் பண்ணி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நாட் அ ப்ராப்ளம். ஓகே தானே? ஏவா? சரி, ரைட்டு, டைப் பண்ணி விடுங்க. அதை நீங்க பேசலாம், அது பிரச்சனை இல்லை. ரைட், நம்ம பேசுறப்ப மற்ற ஸ்டூடெண்ட் நீங்க மென்ஷன் பண்ணக்கூடாது. நீ சரி நீ தப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம சரியா நம்ம தப்பா அப்படி இருக்கு ஸ்டூடெண்ட் கன்ஃபார்ம் செலக்ட் ஆகும். சரி, ரைட்டு. இப்போ நம்ம பார்த்துடலாமா? தப்பா இருந்தா திருத்திக்கலாம், ரைட்டா இருந்தா கண்டினியூ பண்ணலாம். சரி, கிலோகிராம்னு சொன்னேன், நீங்க என்ன ஆன்சர் போட்டீங்களா? ஆன்சர் சரி, கிலோகிராம்னு போட்டிருக்கோம். கிலோகிராமுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? மாஸ், நிறை. என்ன யூஸ் பண்ணோம்? கேபிட்டல் லெட்டர் எம். ஞாபகம் வரணும், லென்த்துக்கு எல், கிலோகிராமுக்கு எம், டைமுக்கு டி. ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுங்க. அப்ப கிலோகிராம் வந்தா எம் போட்டேன், இன்டூ இது வந்து மீட்டர், மீட்டருக்கு லென்த் எல், ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுருணும், டிவைடட் பை டைமுக்கு டி. அப்புறம் இவன் மட்டும் கீழே இருக்கா, மேலே கூட்டு போனோம்னா எம் எல் டி டு த பவர் -1. அவ்வளவுதான். சும்மா உட்காந்து இந்த பக்கம் இது போட்டு இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம நீட்ல இருக்கோம். அப்ப எம் எல் டி டு த பவர் -1. என்ன ஆன்சர் வருது? டி வருது. ஏன் எல்லாம் ஏ சொல்றீங்க எனக்கு? ஏன் ஏ? டி சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் குட். ஏ பட் ஏன்னு சொன்னீங்க, ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்க போனா. என்ன கன்ஃபியூஷன் ஆனீங்கன்னு தெரியல, பட் கேர்ஃபுல் இருக்கணும். புரியுதா? நோட் பண்ணிக்கங்க. இது யாரோட டைமென்ஷன்? மொமெண்டத்துக்கான டைமென்ஷன். ஒரு ஃபார்முலா போட்டோம்னா அது ஒரு மொமெண்டத்தை இப்படி கால்குலேட் பண்ணணும். ml to the power -1. ஆனா இதை மெமரி பண்ணாதீங்க, யூனிட் மெமரி பண்ணுங்க, அதை வச்சு டைமென்ஷன் போட்டுக்கங்க. யூனிட் மெமரி பண்ணுங்க, அதை வச்சு டைமென்ஷன் போடுங்க.
ரிலாக்ஸ்டா எழுதுங்க. ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் நடத்துறது கஷ்டம். கிராஸ் கோர்ஸ்ல தான் இருக்கிறோம். ஆனா கிராஸ் கோர்ஸ்ல இருக்கிறதுக்கோசம் வேகமா போகணும்னு அவசியம் இல்லை. மெமரி ஆகணும், புரியணும். சரியா? ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது இன்னும் ட்ரை பண்றீங்களா? கடைசி ஃபோர்ஸ். நான் யூனிட் சொல்றேன், நீங்க போடுங்க. ஃபோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். அப்ப டைமென்ஷன் என்ன? பி. ஓகே, வேற டியா? சரி, டி. சி ஆப்ஷன் 2. பி ஆப்ஷன். ஓகே, சி. சி சொல்றீங்களா? டி ஃபார் பம்பாயா? டி ஃபார் டில்லியா? பி ஃபார் பம்பாயா? ஏவா? பி 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 பி. ஓகே, லாக் பண்ணலாம். சரி, ரைட். எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு கிலோகிராமுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? ஏன்னா இது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. இது மாஸோட யூனிட், இது ஆக்சலரேஷன் யூனிட். கிலோகிராமுக்கு கேபிட்டல் எம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கேபிட்டல் எம் மறந்துடாதீங்க. இது மீட்டர், மீட்டர்னு சொல்லியிருக்கேன். மீட்டருக்கு எல் யூஸ் பண்ணணும் டைமென்ஷன்ல. டிவைட் பை என்ன யூஸ் பண்ணணும்? செகண்டுக்கு டி ஸ்கொயர் யூஸ் பண்ணணும். எம் எல் டி கீழே வந்து பவர்ல +2, மேல வந்தா -2. அப்போ விசைன்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஸோட டைமென்ஷன் எம் எல் பவர் 1 டி பவர் -2. ஸோ டி ஃபார் டெல்லி. ஸோ ஏ இல்ல, பி இல்ல, சி இல்ல, டி. ஓகேங்களா? பொறுமையா போடுங்க. இப்பதான் நம்ம டைமென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்றீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டைமென்ஷன் அனலைஸ் பண்றீங்க. ஒரு ஆன்சர் சொல்லலாம். எந்த இடத்துல இருக்குன்னா M0 எப்போ வரும்னு கேக்குறீங்களா? குட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெலாசிட்டி எடுத்துக்கிறேனே. இப்போ வெலாசிட்டி எடுத்துக்கிறோம். வெலாசிட்டிக்கு ஃபார்முலா யூனிட் மீட்டர் பை செகண்ட். இது டைமென்ஷன் போட்டா எல் டி பவர் -1 டைரக்டா. ஓகே, இதுல எம் இருக்கா இல்லையா? இல்ல இல்ல, இதுல எம் இருக்கான்னு பாருங்க. டைமென்ஷன் ஃபார்முலாவில் எம் வரல. அப்ப என்ன சொல்லலாம்? எம் பவர்ல 0ன்னு சொல்லணும். டி பவர் -1. ஏன் சார் எம் பவர் 0? எனிதிங் பவர் 0 1மா. இப்போ உதாரணத்துக்கு எல் பவர் 0னா 1. இந்த இடத்துல இன்ட்டு 1 கூட போடலாம், தப்பு இல்ல. இப்போ 1க்கு பதிலா எம் பவர் 0 போடல, தப்பு இல்ல. நமக்கு தேவை இதுதான் ஃபார்முலா. அப்போ இப்படி கூட போடல இல்ல, டி பவர் 0 எனிதிங் பவர் 0. ஏன் 1000 போடலாம், 1000 போட்டு மேல 0 போடலாம், அதோட வேல்யூ 1. எனிதிங் பவர் 0 1. ஆன்சர் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் வந்து இதோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். எல் டி பவர் -1 டி பவர் +2 எங்கேயோ வந்துருந்துச்சுன்னா இது சூஸ் பண்ணணும். ஆனா ஆன்சர் அது இல்லையே. ஆன்சர் என்ன? ஆன்சர் என்னமா? ஆன்சர் டி ஆப்ஷன். குட் 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 குட். ரைட் ரைட். ஆனா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98 டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குமா? இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல நான் உங்களுக்கு அனுப்புறேன். தமிழ்ல என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு நான் மெட்டீரியல் கொடுத்துட்றேன். இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் மெட்டீரியல் கொடுத்துட்றேன், தமிழ்ல நான் அனுப்பிடுறேன். கிட்டத்தட்ட இதுல 98 ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலாவோட டைமென்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை படிங்க. ஏரியா வால்யூம் எல்லாம் நீங்க 10th படிக்கணும். டென்சிட்டி நான் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லாமே நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்ப 12th வரைக்குமே ஒரு 98 டைமென்ஷன் ஃபார்முலா தான் நமக்கு ஓவராலா இருக்கு. இந்த 98ல கணக்கு 94 தான். 94ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு பாக்கெட்ல எழுதி வச்சுக்கோங்க. சரி, எல்லாமே படிக்கணுமா? சிலபஸ் முடிகிறப்போ தானாக மண்டல ஏறிடுமா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் 2022 23 ஸ்ட்ரெயின் கேட்டிருந்தான். ஸ்ட்ரெயினோ ஸ்ட்ரெஸ்ஸோ இதுவோ, இது ரெண்டும் ஸ்ட்ரெஸ் தான் நினைக்கிறேன். இது கேட்டிருந்தா ஸ்ட்ரெஸ் நான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சொல்லி தரேன். ஃபோர்ஸ் பை ஏரியா அப்போ இது போட்டிருந்தோம். சரி, நான் சொல்றேன். ஸ்ட்ரெஸ் கேட்டிருந்தா டைமென்ஷன் தர மாட்டான். இதுதான் கேட்டிருந்தான். ஸ்ட்ரெஸ் தமிழ்ல தகைவு, தகைவோட பரிமாணம் என்ன, ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் கேட்டிருந்தான். என்ன சொல்லணும்? அதுக்கு நான் யூனிட் சொல்றேன். கிலோகிராம் மீட்டர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர் டிவைட் பை மீட்டர் ஸ்கொயர். இது டைமென்ஷன் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பீடு இருக்கணும். ஸ்பீட் நமக்கு 1 நிமிஷம் தான். பிசிக்ஸா இருந்தா என்ன, பயாலஜியா இருந்தா என்ன, 1 நிமிஷம். ஆனா அதுக்காக தப்பா போட வேணாம், பொறுமையா போடுங்க. எனக்கு வந்து
இப்போ நீங்க நீட்டுக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, ப்ரிப்பேர் பண்றீங்க, எல்லாம் பிகினரா நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா ஃபாஸ்ட் முக்கியம் இல்ல, அக்யூரன்சி முக்கியம். அக்யூரன்சி நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது கரெக்டா எழுதணும். ஸ்பீடா எனக்கு சொல்லணுங்கிற கூட அவசியம் இல்லை, பட் ஸ்பீட் தேவை, பட் அதோட ரொம்ப முக்கியம் அக்யூரன்சி ரொம்ப முக்கியம். குட். எப்படி போட்டீங்க? கிலோகிராமுக்கு கேபிட்டல், மற்றவங்க ஸ்டாப் பண்ணுங்க. அதான் ஆன்சர் பண்ணிட்டாருல, அப்போ மற்றவங்க எல்லாம் தோத்துட்டோன்னு அர்த்தம். ஸ்பீடு இருக்கணும். ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல ஒரு ஒரு காம்படிட்டர் உங்களை தோத்துட்டு அடிச்சா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு சீட்டுக்கு 20 பேர் போராட போறீங்க, அப்ப அந்த அளவுக்கு டஃப். சரி, கிலோகிராமுக்கு கேபிட்டல் எம் போட்டேன். லென்த்துக்கு சரி, இது எம்னா லென்த் எல் போட்டேன், அது பிரச்சனை இல்லை. டிவைட் பை இதுக்கு டி ஸ்கொயர் போட்டேன், இதுக்கு எம் ஸ்டூஸ்னா எல் ஸ்கொயர். குட். ஆனா கவனிங்க, இதுல கேன்சல் ஆகுது பாருங்க. ஒரு எல்லுக்கு ஒரு எல் கேன்சலா கேன்சல் பண்ண முடியுமா? எல் ஸ்கொயர்னா 2 எல்னு அர்த்தம். எல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? எல் இன்டூ எல்னு அர்த்தம். அப்ப ஒரு எல்லுக்கு இந்த ஒரு எல் கேன்சல் பண்ணலாமா? அப்ப எல் ஸ்கொயர்னா 2 பேர்ல ஒரு ஆள் கேன்சல். இப்ப மீதி m டிவைடட் பை டி ஸ்கொயர் ஒரு எல் மேல கொண்டு வந்தோம்னா m டி பவர் -2 எல் பவர் -1. கொஞ்சம் அலைன் பண்ணி எழுதுனா m எல் பவர் -1 டி பவர் -2. மத்தவங்களுக்கு இது ஆன்சர் வந்துச்சா? பிசிக்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு, என்னன்னா ஒரே மாதிரி லெட்டர் வந்து ஈக்குவேஷன் வரக்கூடாது, வந்தா கேன்சல் பண்ணிக்கணும். ஓகே தானே? யாருக்கு புரியலன்னு சொல்லுங்க. இது வந்து நீட்ல ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, பட் நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே போ படிப்போம், டைமென்ஷன் அப்படியே ஊறிடும். இதெல்லாம் குழந்தை கணக்கு. இதை விட டிஃபிகல்ட் சம்பளம் நம்ம போட போறோம், இதெல்லாம் குழந்தை கணக்கு. சரி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 94 இருக்கு, நம்ம அப்படியே சைட் பை சைடு நடத்திட்டே வருவோம், படிச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் சும்மா டைமுக்காக ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, இது அந்த அளவுக்கு தேவையில்லை. ரைட், ஓகே. கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. அடுத்து பார்த்து போகிறது பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, ஒருமைப்பாடு கொள்கை. ஹெட்டிங் அதிகமா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, ஒருமைப்பாட்டு கொள்கை. நமக்கு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபிகல்ட்டா கேட்கணும்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி தான். ஏன் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி நமக்கு டிஃபிகல்ட்டா கேட்கறதுனா கொஞ்சம் டைம் ஆகும், டைம் மட்டும்தான் ஆகும், போட்டுருவீங்க, டைம் ஆகும், அவ்வளவுதான். சரி, எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு கொஸ்டின் எடுத்துக்குவோம். இது நம்ம என்னமா சம் மாதிரி நான் சம் எடுத்துட்டேன்னா விஷயம், நீங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றத விட சம்ல சொல்லி கொடுத்துட்டீங்களேன், நீங்க டெஸ்ட் எழுதுறப்ப ப்ராக்டிஸ் ஆயிடுவீங்க. சரி, கணக்கு கவனிங்க. இந்த இடத்துல பிரின்சிபல் ஆஃப் ஒரு சம் இருக்கு. இருங்க, ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம், ஒரு இயர் கொஸ்டின் எடுத்துக்கலாம், அதை வச்சு அப்படியே அழகா எக்ஸ்பிளைன் பண்றோம் பாருங்க உங்களுக்கு. கொஸ்டின் எடுத்துக்கிறேன். கவனிங்கம்மா, சம் இருக்கு 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 நம்மகிட்டே இருக்கு. சரி, இல்லைனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இங்க நான் ஒரு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி எடுத்துக்கிறேன்.
சம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிடென்ட் ஓவரா பில்ட் பண்ணோம். இது சரி ரைட். நோட் பண்ணாத கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சு இந்த சம்ம கவனிங்க. நான் டைம் தரேன் எழுதிக்கலாம். கணக்கு கவனிங்க. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி கொஸ்டின் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுக்கு நான் 3:1 ப்ராப்ளம்னு சொல்லுவேன் இல்லையா, 4:1 கூட சொல்லுவேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 விஷயம் கொடுத்துட்டு அது இன்னொரு விஷயத்துல கம்பேர் பண்ண சொல்லுவான். உதாரணத்துக்கு ஃபோர்ஸ், வெலாசிட்டி, டைம்ங்கிற 3 விஷயத்தை கொடுத்துட்டு மாஸோட கம்பேர் பண்ண சொல்லுவான் இல்லையா. ஃபோர்ஸ், எனர்ஜி, ஜூல் கொடுத்துட்டு மாஸோட கம்பேர் பண்ண சொல்லுவான். 3 விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. அதாவது 3:1 இல்ல 4 விஷயம் கூட கொடுப்பான். ஆனா 4 விஷயம் ரொம்ப ரேர், 3 விஷயம் நமக்கு அடிக்கடி வரும். சரி என்ன பார்ப்போம், கேள்வி படிப்போம். இஃப் யுவர் ஃபோர்ஸ் நான் யூனிட் தரேன், வெலாசிட்டி யூனிட் தரேன், டைம் ஆர் டேக்கன் as a fundamental யூனிட், இதை எடுத்துக்க ஃபண்டமெண்டலா எடுத்துக்கோ. தென் டைமென்ஷன் ஆஃப் மாஸ், அப்ப மாஸோட டைமென்ஷன் கண்டுபிடி. இதை 3 வச்சு இதை கேட்கறான். அப்ப பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி இப்படிதான் இருக்கும். தமிழ்ல விசை, திசைவேகம் மற்றும் நேரம் 1 2 3 அடிப்படை அலகுகள் எடுத்துக்கொண்டால் நிறையின் பரிமாணம். புரியுதா? சரி, இதை எப்படி கம்பேர் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்ட கொடுத்துருக்காங்க, அந்த 3 எடுங்க. ஃபோர்ஸ், வெலாசிட்டி, டைம். யாரோட கம்பேர் பண்ண சொல்றான்? நிறை, மாஸோட கம்பேர் பண்ண சொல்றான். அப்ப ஈக்குவேஷன் இப்படி தான் எழுதணும். எப்படி யார கம்பேர் பண்ண சொல்றானோ அவனோட 3 பேர்த்தையும் ஒரு சைடும், நிறைய ஒரு சைடா எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவேஷன் பில்ட் பண்றது. ரைட், இதுக்கு மேல நம்ம அவன் தேவையில்லை. சரி, மாஸோட டைமென்ஷன் என்ன நம்ம இந்த பக்கம் போடணும். நிறை அப்படின்னா m மட்டும்தான். LT வேணுமா, வேணும்னா போட்டுக்கலாம். ஆனா எப்படி போடணும், L⁻0 T⁻0ன்னு போட்டு இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கிறேன். இதுக்கு என்ன சார் அர்த்தம்னா மாஸோட டைமென்ஷனை போட்டிருக்கேன் சார். அப்ப L⁻0 T⁻0 அதோட அர்த்தம் ஒண்ணு தானே, ஒன்னு வந்து பிரச்சனை இல்லை. இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு வராது. ஏன்னா எம்மோட பவர்ல என்ன இருக்கு, இதோட பவர்ல ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல, ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். அதை போட்டும் காட்டலாம், போடாம இருக்கலாம், வேற ஏன் போட்டுக்கலாம். அது ஏன்னு சொல்றேன்னா சம்ல இவனுக்கு இருக்கும், அப்ப கம்பேர் பண்ணணும் இல்லையா. அப்போ கம்பேர் பண்றதுக்கு இவனுக்கு தேவைப்படுறான். வெறும் எம் மட்டும் போடலாம், இப்படியும் போடலாம். இப்படி போட சம்முக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து என்ன, ஃபோர்ஸ். இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா சொல்லி கொடுத்து எடுத்து பாருங்க. என்ன சொல்லி கொடுத்தோம், ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம கிலோகிராம் மீட்டர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர். அப்போ இது கேபிட்டல் லெட்டர் எம், இது எல், இது வந்து T⁻⁻2. அப்போ இதோட டைமென்ஷன் ml T⁻⁻2. வெலாசிட்டிக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், L T⁻⁻1. m இல்ல ஆனா நான் என்ன பண்ணிக்கிறேன், m⁻0 போட்டுக்கிறேன். m இல்ல அதனால 0 போட்டுக்கிறேன். அடுத்த டைமுக்கு டைமென்ஷன் என்ன, கேபிட்டல் T. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பண்ணலாமா, இண்டிவிஜுவலா தனித்தனியா வந்து ஒவ்வொருத்தரோட டைமென்ஷனும் எடுத்து எழுதியிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல. எழுதாதீங்க, கவனிங்க. அப்படியே விட்டாலும் சரி, m⁻0 L⁻0ன்னு போட்டாலும் ஓகே. சரி போட்டா ஓகே, பிரச்சனை இல்லை, போனா போட்டுக்கலாம். நான் சொல்ல டி இருக்கணும், மற்றதுக்கெல்லாம் உங்க இஷ்டம். m⁻0 L⁻0 K⁻0 அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிப்பா அதுல டி பவர்ல மட்டும் 0 போட்டுறாதீங்க. சரி ரைட், ஒவ்வொரு டைமென்ஷன் போட்டேன். ஓகே கண்ணா, இதுக்கு அப்புறம் தான் முக்கியமான ஸ்டெப்பு. இது முன்னாடியே போட்டாலும் ஓகே தான். இவனோட தலையில எக்ஸ், இவனோட தலையில ஒய், இவனோட தலையில இசட். எக்ஸ் ஒய் இசட் முடிச்சாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப்பு ஒன்றும் இல்லை, இது அப்படியே இருக்கட்டும். இது m T⁻0, இது வந்து 0, இது இந்த இப்படியே இருக்கட்டும். ப்ரொபோர்ஷனல் டுனா இது பக்கம் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் m இருக்குன்னா இதோட x மல்டிப்ளை பண்ணா m⁻x, l இருக்குன்னா இதோட x மல்டிப்ளை பண்ணணும் l⁻x, t இருக்குன்னா அதோட இந்த x மல்டிப்ளை பண்ணா T⁻⁻2x. இது வரைக்கும் பயன் புரியுதா, -2 into x -2x, 1 into x x. இப்படி சொல்லிட்டு அந்த x உள்ள மல்டிப்ளை பண்ணணும். சரி, y மல்டிப்ளை பண்ணி காட்டடா. அடுத்தது சார் இங்க 0 இருக்கு, இங்க y இருக்கு, 0 into y 0, பிரச்சனை இல்லை. அப்போ m⁻0 L⁻y, எங்க 1 into y y,
minus 1 into y minus y. ஈக்குவேஷன் முடிஞ்சு. எதுக்குன்னா minus 1 into y y 1 அவ்வளவுதான் விட்டுருங்க. 1 போட்டு y வர புரியல. நான் 1 போட்டுட்டு y கூட வேணாச்சுனாங்க சார். 1 அந்த இடத்துல போடணும்னு சொல்றீங்களா? 1ங்கிறதால நீங்க போடணும் அவசியம் இல்லை. 1y ன்னு போடுங்க வேணா அவ்வளவுதான். இப்படிதான் போட முடியும். அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. சரி ரைட். அது y ன்னு போட்டுக்கலாம். அது போக பழகிடும். z இருக்கு. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா m power 0 l power 0 t power z. ஏன் சார் 0 0 மல்டிப்ளை பண்ணா 0 தான். அதை நான் போடல. இங்க மட்டும் 1 வரும். 1 into z z அவ்வளவுதான். செகண்ட் ஸ்டெப் புரிஞ்சா? செகண்ட் ஸ்டெப் புரிஞ்சான்னு மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி லைன் பண்றோம். அடுத்த ஸ்டெப்ல வந்து ஒன்னொன்னுக்கும் எக்ஸ் தூக்கி உள்ள போடுறோம். அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸிமா, ரொம்ப ஈஸி. கவனிங்க. இது எம், இதுலயும் எம், இதுலயும் எம். ஓகே. கீழே ஒரே மாதிரி இருந்தா மேல கூட்டிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பவர் எக்ஸ், அதோட பவர் 0, இதோட பவர்ல 0 அப்படி. அப்போ அடுத்த ஸ்டெப் இந்த பக்கம் இது அப்படியே இருக்கட்டும், இந்த பக்கம் இதை மாத்திராதீங்க. இந்த பக்கம் பாருங்க. இந்த m பவர்ல x, அடுத்த m பவர்ல 0, அடுத்த m பவர்ல 0, ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்த l, இதோட பவர்ல x, அதோட பவர்ல y, அதனால x plus y, அடுத்த பவர்ல l பவர்ல 0 முடிஞ்சுச்சு. அடுத்த t, இதோட பவர்ல -2x, அதோட பவர்ல -y, இதோட பவர்ல z, ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ்ட். இந்த ஸ்டெப் புரிஞ்சா? ஒரே மாதிரி கூட m l t நான் ஒண்ணு சேர்த்துட்டேன். அவ்வளவுதான், சம் முடிய போகுது. இதுக்கு மேல ஈக்குவேஷன் ஒண்ணு இல்லை. ஆனா இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க, இது நேர்த்தகவு. இது ரெண்டு சைடும் பாருங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும். ஆனா இந்த இடத்துல m இருக்கு, இந்த இடத்துல m இருக்கு. இதோட பவர்ல 1 இல்லைன்னு சொல்லாதீங்க, இதோட பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். இப்படி ரெண்டு சைடு இருந்துச்சுன்னா இதோட பவர் ஈக்குவல்மா. பவர் ஈக்குவல்னா 1 which is equal to எதுவுமே இல்லைன்னா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா அதோட பவர்ல 1 இருக்கு. இப்ப TL போட்டேன்னா அதோட பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். எந்த இடத்துல வரும்? நான் போடல, உடனே போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? வரும், வேணா போட்டுக்கலாம். ரைட். இப்போ இதோட பவர்ல 1, இது எதுக்கு சமம்னா இதுக்கு சமம். அப்போ 1 which is equal to x plus 0 plus 0, 0 எல்லாம் போட்டுக்கிட தேவையில்ல. அப்போ x ஓட வேல்யூ 1 முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணும்? இதே மாதிரி l, இது பவர்ல 0, இந்த பக்கம் x plus y, 0 விட்டுருங்க. சார் இப்போ என்ன சார் பண்றதுன்னா, ஆல்ரெடி x கண்டுபிடிச்சிட்டோம், என்ன 1ங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 1 போடுங்க இந்த இடத்துல, y 0. அப்போ y which is equal to இந்த பக்கம் +1, அந்த பக்கம் வந்தா -1. ஸோ y கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலா இதையும் கம்பேர் பண்ணோம். இங்க என்ன இருக்கு? t பவர்ல 0, அங்க என்ன இருக்கு? -2x -y plus z. ஆல்ரெடி xக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 1 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 0 which is equal to -2 into 1 minus y க்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? -1. அதனால நான் ஸ்கொயர் பிராக்கெட்ல -1 போட்டு z போடுறேன். அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -2, இது ரெண்டையும் பண்ணா சாரி, இந்த இடத்துல minus into minus +1 plus z, இது ரெண்டையும் ஆட் பண்ணா -1. இன்னும் z இருக்கு, இந்த பக்கம் 0 0. ஈக்குவேஷன் இந்த பக்கம் இருந்தா -1, இந்த பக்கம் வந்தா +1, z ஓட வேல்யூ 1. சார் முடிஞ்சானா இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கு. என்னன்னா கண்ணா, இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ், இதுவே ஒரு கேள்விதான், எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிப்பான் இல்லையா? இதோட பவர்ல எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சேன்? 1. விக்கு என்ன ஒய் கண்டுபிடிச்சேன்? 1. இசட்டுக்கு என்ன கண்டுபிடிச்சேன்? டி பவர்ல -1. இவ்வளவுதாம சாய்ஸ். சாய்ஸ்ல இருக்கான்னு தேடுங்க. நான் டைம் கூட சொல்றேன், இங்க பாருங்க. சாய்ஸ்ல எங்க இருக்கு? எஃப் வி. ஆப்ஷன் 1ல இருக்கா? ஆப்ஷன் 1லயே இருக்கு. f power 1, v power 1, t power -1. அடுத்ததுல -2 தப்பு, -1 -1 தப்பு, இதுவும் தப்பு. என்னக்கண்ணா எங்க ஆட் பண்ணது மிஸ்டேக் பண்ணிட்டோமா? பாத்தியா? என்னக்கண்ணா ஆப்ஷன் b வருதா? ஏங்க என்ன -2 வருது? c for doctor.
ஏன் வீக் -1 வந்துச்சு? எது சொல்றீங்க எனக்கு புரியல. ஓகே கண்ணா, ஓகே 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 ஓகே. இங்க 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 சரி சரி சரி. ஒய்க்கு என்னது -1 கண்டுபிடிச்சோமா? சரி 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 சரி. ஓகே ஓகே. இந்த இடத்துல -1. ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. அப்போ எந்த சாய்ஸ்ல இருக்குன்னா f பவர் +1 v பவர் -1 t பவர் -1னா எங்க இருக்கு? சி சி சி. போட்டுற முடியுமா? ஈவன் டெஸ்ட் பேப்பர்ல இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கலாமா? போட்டுருவீங்களா? இந்த மாதிரி இல்லை, இதையே தரேன், டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவா? இப்போ நான் கொஸ்டின் பேப்பர்ல தரேன். ரைட்மா? புரிஞ்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி புரிஞ்சிருச்சுன்னா பெரிய பெரிய சம் போட முடியும், பெரிய பெரிய சம். ஆனா நீட்ல இந்த அளவுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், ரொம்ப பெருசாலாம் நம்ம கேட்க போறது இல்லை. ஆனா கேட்டிருக்காங்க ஒன் டைம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சம்பளம் கேட்டது 18ல இதே மாதிரி கொஸ்டின். ஆனா யூனிட் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணோம்னா இன்னும் நிறைய கத்துக்கணும். 12th எல்லாம் போனா இன்னுமே நிறைய கத்துக்கலாம். பட் இது வந்து பேசிக்கா நான் ஒரு சம் ஃபார்மேட். இது என்ன சொல்லலாம், என்னோட பாஷையில 3:1 ப்ராப்ளம்னு சொல்லுவேன் இல்லையா? பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டின்னு சொல்லலாம், தமிழ்ல ஒருமைப்பாடுன்னு சொல்லலாம். ஓகே தானே? கிளியரா? அடுத்து போலாமா? பர்ஃபெக்ட். ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சார். இதுல என்ன சொன்னா டைம் ஆகும் கண்ணா. ஏன்னா சில இடத்துல வந்து இந்த +1 -1 இதெல்லாம் வேக வேகமா போடுறப்போ எங்கேயாவது ஒன்று தப்பு பண்ணிடுவீங்க. இந்த -1 ஒரு +1 இது ஒன்று ஏதோ இடத்துல தப்பு பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஏதோ இடத்துல தப்பு பண்ணிட்டோம்னா சம் அப்படியே தப்பா போயிடும். நம்மளோட பேட் லக்கு சாய்ஸ்ல அந்த ஆப்ஷன் இருக்கும். நம்ம பேட் லக்கு சாய்ஸ்ல அந்த ஆப்ஷன் இருக்கும், ரொம்ப ஹெட்டேக்கா போயிடும். ஓகே தானே? பாயிண்ட் புரிஞ்சா? சரி, இது பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. இது நம்ம எந்த டைமென்ஷன் வாங்கலாம் அலட்சியம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் படிக்கலாம், அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட். ஓகேவா? அடுத்த டாபிக் ஜம்ப் பண்ணுவோமா? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் என்ன, டக்குன்னு நம்ம டாபிக் போயிடலாம். இதெல்லாம் வந்து இது பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ப்ராப்ளம் தான் நமக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் பிடிஎஃப் தரேன். பிடிஎஃப்ல இங்க பாருங்க, இந்த கேள்வியெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நான் சொல்யூஷன் நடத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே தான். ஓகேவா? ஈவினிங் பாருங்க இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம், இதெல்லாம் போட்டு பாருங்க. சார் இதுல நிறைய டைமென்ஷன் இன்னும் நீங்க கத்துக்கவே இல்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா இருங்க. எல்லாமே போட முடியாது, ஏன்னா நம்ம நிறைய டைமென்ஷன் தெரியணும். கணங்க பாருங்க, ஒரு கேள்வி 2015 கேட்டது, அழிச்சிடலாம் ட்ரை பண்ணுங்க. பர்செக்குங்கிறது அதோட அழகு என்னன்னு கேட்கலாம். பர்செக்கோட அழகு 2005 எய்ம்ஸ்ல கேட்ட கொஸ்டின். சொல்லுங்க என்ன மனித நடத்தின பர்செக்கோட அழகு என்ன? ஒளியாண்டோட அழகு என்ன? லைட் இயர் காலையில் நடத்தின, லைட் இயர் நடத்தின, பர்செக் நடத்தின, ஆஸ்ட்ரானமி யூனிட் நடத்தின. அதுல பர்செக்கு நடத்தின, அதோட யூனிட் என்ன சொன்னேன், எதை மெஷர் பண்ண சொன்னேன்? ஒரு நம்பர் வேல்யூ எழுதி போட்டுமே, எதுல? கரெக்டுதான், டிஸ்டன்ஸ்மா. எழுதுனீங்களா எழுதலையா? காட்டுங்க. மார்னிங் நடத்த நோட்ஸ் எடுங்க, அதுல எழுதி சொன்ன வேல்யூஸ் எல்லாம் ஏன் எழுதல? இது என்னது? ஃபர்மி, ஆம்ஸ்ட்ராங்கு, ஆஸ்ட்ரானமி யூனிட். எங்க பர்செக் எழுதுறீங்க? டிஸ்டன்ஸோட தானே சொன்னேன், அது எங்க என்னது? இதான் பர்செக்கு. பர்செக்கோட அழகு என்ன? எம்மன் என்ன? மீட்டர்மா? எம்மனா மாஸ் இல்ல, மீட்டர். என்னது மீட்டர்? மீட்டர்னா என்னது? டிஸ்டன்ஸா, தொலைவா? ஆன்சர் என்ன? அது எதுக்கு அளக்குறோம்? டிஸ்டன்ஸ் தானே. பாயிண்ட் புரியுதா இல்லையா? பிரேக்ல கேப்ப மறுபடியும் ஞாபகம். ஓகே ரைட்மா. டைம் என்ன? ரைட், பிரேக் போகிறது முன்னாடி டாபிக் முடிச்சு விட்டுலாம். ஆனால் ஹெட்டிங் அதிகமா கவனிங்க, நான் கொஸ்டின் கேட்பேன். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், முக்கிய எண்ணூறு. ஹெட்டிங் அதிக முக்கிய எண்ணூறு. என்னமா எண்ணூறு? ஹெட்டிங் அதிக. அது என்ன சார் முக்கிய எண்ணூறு அப்படின்னா? ஏன்னா நமக்கு ஸ்கூல்ல பார்த்துருப்பீங்க 97.5 இருந்துச்சுன்னா 98 மாத்துவாங்க. ஸோ அந்த மார்க் தான் அரை மார்க்கை வந்து முழு மார்க்கா மாத்துறாங்கல்ல, அப்படி மாத்தினா பிசிக்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய டெசிமல் நம்பர் வரலாம், புள்ளிக்கு அப்புறம் நிறைய நம்பர் வரும்.
ஆனா எப்படி மாத்தட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு நம்ம இப்போ ட்ரை பண்றோம். அதுக்கு தான் நம்ம இப்போ ட்ரை பண்றோம். எப்படி ட்ரை பண்ணலாம்? லிசன். ஃபர்ஸ்ட் விஷயம் கண்ணா, யார் சிக்னிஃபிகண்ட், யார் முக்கியம்னு நமக்கு தெரியணும். நம்பர்ல யார் சிக்னிஃபிகண்ட் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 இந்த டிஜிட் எல்லாம் வந்துச்சுன்னா தே ஆர் சிக்னிஃபிகண்ட். சார் அந்த 0, அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ டிஜிட் ஆர் சிக்னிஃபிகண்ட். 1 இருந்து 9 வரைக்கும் யார் வந்தாலும் அவன் சிக்னிஃபிகண்ட். நோட் பண்ணிக்கங்க, 9 வரைக்கும் யார் வந்தாலும் சிக்னிஃபிகண்ட், முக்கியம். அடுத்த பண்ணி டக்குன்னு எழுதிக்கலாம். பிடிஎஃப்ல பார்த்துன்னு சொல்றவங்க இதை மைண்ட்ல ஏத்துங்க. எழுதிங்க. நான் பிடிஎஃப்ல படிச்சு மைண்ட்ல ஏத்திக்கிறேன் சார். பிடிஎஃப்ல பாருங்க. ரைட். அடுத்து ரெண்டாவது ரூல் என்ன? கண்ணா, டிராப்டு ஜீரோவா இருந்தா, ஜீரோ நிறைய ரூல்ஸ் இருக்கு. டிராப்டு ஜீரோவா இருந்தா, அது அடைபட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் சார்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1005. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது நான் சொல்றேன், இது நான் ஒரு இது எடுத்துக்கிறேன், கணக்கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு 132.72 இருக்கு. இதுல எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குன்னு ஒண்ணுல கவுண்ட் பண்ணும். 1 2 3 4 5. அப்ப இதுல 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குன்னு அர்த்தம். ஈஸியா போட்டுருவீங்க. ஒருவேளை 13002.73 வருதுன்னு வச்சுக்கலாம். இதுல எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னா, கண்ணா ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ கவுண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. சரியா போச்சு. இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல், இவன் ட்ராப் ஆயிருக்கணும். ட்ராப்னா இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கணும். 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் நடுவுல மாட்டிட்டு இருந்தா அவனும் சிக்னிஃபிகண்ட் தான். அப்ப மொத்தம் இவனையும் கவுண்ட் எடுத்துக்கலாமா? மொத்தம் 5 6 7. அப்ப 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7. அப்ப மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்? 7 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். என்னக்கண்ணா அடைபட்டுனா அந்த 2 சிக்னிஃபிகண்ட் நம்பர் இருக்குல்ல, 3 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா, அது 2 சிக்னிஃபிகண்டா முக்கியமா? அப்ப நடுவில் இருக்க அவனும் முக்கியம். இப்போ நம்ம அடைபட்ட வேற ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அதை தாண்டி வேற யாரா இருந்தாங்கன்னா சொல்றேன். ரெண்டாவது ரூல் புரியுதா? ரைட்டா. அடுத்த ரூல் போலாமா? மத்தவங்க புரிஞ்சாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு தரேன். 153021. இது சிக்னிஃபிகண்ட். 2 சிக்னிஃபிகண்ட் நடுவில் மாட்டிக்கிட்டானா இவனும் சிக்னிஃபிகண்ட். இந்த ரூல் புரியுதா புரியலையா? யாருக்கு இதுல ஐயோ கனெக்ட் ஆயிடுச்சு. ரைட் ஜீரோனா அடைபட்ட ஆன்சர். அடைபட்டது. என்ன ஆச்சு? ரைட். கட் ஆயிடுச்சாமா? கட் ஆயிடுச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணிருங்க, ஓகேங்களா? ஏன்னா நாங்கள் இங்கே சிக்னல் ஏதாவது இஷ்யூ இருக்கோ, ஏதாவது ப்ராட்பேண்ட்ல கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். கட் ஆயிடுச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. நான் அது பார்க்காம அப்படியே சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன், ஓகேவா? சரி ரைட்டு. எந்த ரூல் வரைக்குமே விட்டோம்? ட்ராப்டு ஜீரோ புரிஞ்சா? அது கட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எப்போ கட் ஆச்சு? சரி ரைட்டு. இன்னொரு டைம் சொல்லி தரேங்கன்னா, ட்ராப்டு ஜீரோ அப்படின்னா என்ன இல்லை. இப்போ உதாரணத்துக்கு 1703201. இந்த இதில் ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிறேன். இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குன்னா 1 2 3 4 5. அதாவது ஜீரோ இல்லாத எல்லாருமே சிக்னிஃபிகண்ட். ஜீரோக்கு சில ரூல் இருக்கு. இது 2 சிக்னிஃபிகண்ட் நடுவில் இருந்தா இவனும் சிக்னிஃபிகண்ட். 2 சிக்னிஃபிகண்ட் நடுவில் இருந்தா இவனும் சிக்னிஃபிகண்ட். அப்ப இவனை கூட்டினா 1 2 3 4 5 6 7. அப்ப இதுல 7 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குன்னு அர்த்தம். சரி,
இது ரெண்டாவது ரூல். இது வந்து ரெண்டாவது ரூல். மூணாவது ரூல் என்ன கணக்காவனீங்க, நீங்க தொடக்கத்திலேயே 0 போட்டாலோ இனிஷியல்லே 0 போட்டாலோ கடைசியில போட்டாலோ அதை கணக்கில் எடுத்துக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நடுவில் வந்ததை கணக்கு, அதுலயும் சில ரூல் இருக்கு. அதான் ட்ராப். நடுவில் வந்தா ட்ராப். இப்ப தொடக்கத்துல எடுக்கிறதும் கடைசியில் எடுக்கிறதும் கணக்கு கிடையாது. ஓகே, டாட் வரது பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 007321 அப்படின்னா இது சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான். இது 4 சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான். ஆனா இவன் தொடக்கத்திலேயே வந்துட்டான், அதனால இவனை கணக்கில் எடுத்துக்கூடாது. இதோட ஆன்சர் 4 சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான். சரி சார், கடைசியில் வரான் 5332200001 0. இப்போ அப்படி கேட்டீங்கன்னா கணக்கவனிங்க 1 2 3 இது 4 வந்துருச்சு. கணக்கவனிங்க 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கான், அதனால இவனும் சிக்னிபிகன்ட் தான். அப்ப இவனை கணக்குல எடுத்துக்கிட்டேன். ஆனா இவனை விட்டுறணும். ஏன்? கடைசியா இருக்கான். அப்ப இவனை விட்டுருங்க. அப்ப கவுண்ட் பண்ணா 1 2 3 4 5 6 6 சிக்னிபிகன்ட் ஃபிகர். தேர்ட் ரூல் புரிஞ்சா? தேர்ட் ரூல் டன். ஓகே, அப்படியே நம்ம மைண்ட்ல ஏத்துறீங்க. நமக்கு வந்து क्वेश्चन சொல்றேன், ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சாதானே. தேர்ட் ரூல் புரியுதுல, அவசியம் அடுத்து அதுதானே வரும். ரைட். அடுத்து வந்து எண்டிங் 0 ட்ரைலிங் 0, அதாவது முடியக்கூடிய இடத்துல இருக்கவனுக்கு ஒருவேளை டாட்டுக்கு அப்புறம் வந்தா சிக்னிபிகன்ட். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ 1350000 ஒரு எக்ஸாம்பிள். அதுவே 135.00 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இவன்ல எத்தனை சிக்னிபிகன்ட், இவன்ல எத்தனை சிக்னிபிகன்ட் கால்குலேட் பண்ணீங்கன்னா 1 2 3 இது 3 தான். ஏன்னா இது கடைசியா இருக்கக்கூடிய 0 கணக்கில் எடுத்துக்கூடாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. 1 2 3 இந்த கடைசி 0 வந்து டெசிமலுக்கு அப்புறம் வரான், புள்ளிக்கு அப்புறம் வரான். அப்ப இவன் சிக்னிபிகன்ட். ஆஃப்டர் டெசிமல் அவன் சிக்னிபிகன்ட். சரி, இவன் சிக்னிபிகன்ட் நடுவில் வந்த இவனும் சிக்னிபிகன்ட் தான். எப்ப இந்த 0 முக்கியம்னு சொல்றீங்களோ அப்ப இவன் ஒரு சிக்னிபிகன்ட் ஃபிகர், இவனும் ஒரு சிக்னிபிகன்ட் ஃபிகர். 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர் நடுவில் வந்தா சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான். அவன் எடுத்துக்கணும், அவன் சிக்னிபிகன்ட் ஃபிகர் தானே. டிராப்டு 0, அஞ்சுமே சிக்னிபிகன்ட் ஃபிகர். ஓகே தானேங்கண்ணா? அஞ்சுமே சிக்னிபிகன்ட் ஃபிகர். இந்த பாயிண்ட் புரியுதா? சரிங்க சார், ஃபர்ஸ்ட்ல வருது சார் அந்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட்ல அந்த பாயிண்ட் வருது. இது இங்க இனிஷியல்லே டெசிமலுக்கு அப்புறம் வருது சார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு இனிஷியல்ல வந்தா எடுத்துக்கணும் அவசியம் இல்லை, கடைசியா வந்தா தான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.00371 0.00371 ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா தொடக்கத்துல வர கணக்குல 1 2 3 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான் ஆன்சர் போட்டாச்சு. அதுவே இங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன சார் அப்படின்னா இவங்க 3 பேர் தான், பிரச்சனை இல்லை. ஆனா இவன் என்ன சார் பண்ணிட்டு டெசிமலுக்கு அப்புறம் வரானே, டெசிமலுக்கு அப்புறம் வந்தா அவன் சிக்னிபிகன்ட் கிடையாது. அந்த டெசிமல் கடைசியா இருக்கணும். தொடக்கத்துல இருக்கு, கணக்கில் எடுத்துக்க முடியாது. தொடக்கத்துல எப்படி வந்தாலும் கணக்கில் எடுத்துக்க முடியாது. 3 தான். தொடக்கத்துல அது புள்ளிக்கு அப்புறம் வந்தாலும் சரி, டெசிமலுக்கு அப்புறம் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் அவங்க நமக்கு கணக்கு கிடையாது. அப்ப அவன் சிக்னிபிகன்ட் கிடையாது. அப்ப எத்தனை சிக்னிபிகன்ட் ஃபிகர் இதுல? 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர். கிளியராமா? அவ்வளவுதாமா, எல்லா ரூலும் முடிஞ்சு. ரூல் முடிஞ்சு. இனிமேல் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க. இங்க பாருங்க, இவன் சிக்னிபிகன்ட். டெசிமலுக்கு அப்புறம் வர கடைசி 0 சிக்னிபிகன்ட். 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர் நடுவில் வந்தா அவனும் சிக்னிபிகன்ட். அப்ப 4 சிக்னிபிகன்ட் ஃபிகர். இவன் சிக்னிபிகன்ட். டெசிமலுக்கு அப்புறம் இவன் இன்ஃபன்ட். 2 சிக்னிபிகன்ட் நடுவில் வந்தா அவனும் சிக்னிபிகன்ட். 6. இவன் சிக்னிபிகன்ட். ஆனா இங்க டெசிமல் இல்ல, அதனால கடைசியா வர ஆளுங்களை கணக்குல எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. புள்ளி வரலைன்னா கடைசியா எடுக்கிற ஆளுங்களை எடுத்துக்க தேவையான. அப்ப இதுக்கு 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர். முன்னாடி எடுத்தா அது புள்ளிக்கு அப்புறம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, முன்னாடி வந்து கணக்கே எடுத்துக்கூடாது. பின்னாடி வந்தா புள்ளிக்கு மட்டும் கணக்கு. ரைட்டா? சம் போடுறீங்களா? எனக்கு வந்து சம் இல்லை. ரைட், அப்ப நான் இப்போ சம் தரேன், ட்ரை பண்ணுங்க எத்தனை சிக்னிபிகன்ட் ஃபிகர்.
ட்ரை பண்ணுங்க எத்தனை சிக்னிஃபிகன்ட். ஆறு, 7, 7, 6, 2 ஓட்டு இருக்கு. 7, 7, 7. ஓகே 5 ஓட வருது. சரி ரைட், 2 ஆன்சர் மெஜாரிட்டியா இருக்கு. அப்ப ரெண்டுல ஒரு ஆன்சர் வந்துடும். சரி நான் செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது 1, இது 2, இது 3. குட், 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இது ஒரு சிக்னிஃபிகன்ட், இது ஒரு சிக்னிஃபிகன்ட், நடுவுல மாட்டேன் இவங்க ரெண்டு பேரும் சிக்னிஃபிகன்ட். இவன் ஒரு சிக்னிஃபிகன்ட், இவன் ஒரு சிக்னிஃபிகன்ட், நடுவுல மாட்டேன் இவனும் சிக்னிஃபிகன்ட். லாஸ்ட்ல வந்த சிக்னிஃபிகன்ட்ல டெசிமலுக்கு அப்புறம் கடைசியா வரான். சோ இவனும் ஒரு அப்படிதான் இருக்கும். கடைசியா வந்த சிக்னிஃபிகன்ட் இல்ல டெசிமல், ஏன்னா இங்க புள்ளி இருக்கு. இந்த புள்ளியில இருந்து பார்த்தா இங்க ஒருத்தர் கடைசியா இருக்கான். இந்த புள்ளியில இருந்து பார்த்தா இவன் தான் இவனு சிக்னிஃபிகன்ட். தொடக்கத்துல வந்தா எப்படி வந்தாலும் எடுத்துக்கூடாது. புள்ளி இல்லாம வந்தாலும் தொடக்கத்துல எடுத்துக்கூடாது. இங்க புள்ளி இல்லாம லாஸ்ட்ல எடுத்துறாங்க. ட்ரைலிங் 0 ஆஃப்டர் டெசிமல் மட்டும்தான் சிக்னிஃபிகன்ட். ட்ரைலிங் 0 முடியல வரக்கூடிய ஆள் புள்ளி வச்சா மட்டும்தான் முக்கியத்துவம். தொடக்கத்துல புள்ளி வச்சாலும் பிரச்சனை, லாஸ்ட்ல புள்ளி வைக்கணும். இங்க பாருங்க இது புள்ளி இருக்கா இந்த இடத்துல, இங்க இருந்து இது கடைசியா ரொம்ப சிக்னிஃபிகன்ட். அப்ப கவுண்ட் பண்ணா 1 2 3 4 5 6 7 7 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். கடைசியா விட்டுருப்பீங்க, கடைசி 0 விட்டுருப்பீங்க. நிறைய பேர் ஆட் பண்ணிக்கலாமா? அதான் 6 போட்டிருந்தீங்கன்னா கடைசியா விட்டுருப்பீங்க. ஓகே தானே? சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சா? ரைட். இன்னும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல எரர்னு ஒரே ஒரு டாபிக் இருக்கு. எரர் டாபிக் அப்புறம் இதுல ஒரு சம் பார்க்கணும். எரர் வந்து பாத்தீங்கன்னா குட்டி டாபிக். அப்புறம் 3 ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் காலிப்பர், ரெண்டு தான். ரெண்டு எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கு. அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு அது இன்ட்ரோலன்னா என்ன லெசனே முடிஞ்சிருக்கும், ப்ராப்ளம் இல்லை, பொறுமையா போகலாம். அடுத்தது இப்போ ஒரு பிரேக் போகலாம். பிரேக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆரம்பிக்கலாம், லிவிங் வேர்ல்டு, பயாலஜி போகலாம். ஓகேவா? ஒரு பிசிக்ஸ் போயிட்டோம், பயாலஜி போயிட்டோம், லிவிங் வேர்ல்டை முடிச்சிடலாம். அது சும்மா கதை மாதிரி தான் இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு விட்றலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெசன் பண்ணி பயாலஜி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம், நீங்க முடிச்சிடலாம். ஸோ இப்படி ரிலாக்ஸ்டா போனா போதுமா? பட் இன்னைக்கு நடத்தினதை கிளாஸ்லேயே மெமரி பண்ணிடணும். அப்பதான் நம்ம ஈவினிங் வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கோ இல்லை ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க 12th வரைக்கும் படிச்சது எப்படி இருக்கும்னா, நான் கிளாஸ்ல நோட்ஸ் கொடுப்பேன், நீங்க எழுதுவீங்க, வீட்டுக்கு போய் படிப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நடத்தின ரூல்ஸை இப்பயே நான் கேட்பேன், மெமரி பண்ணிக்கணும். அப்படி பண்ணாதான் 2 சிலபஸ் மைண்ட்ல ஏற்ற முடியும். ஓகேவா? சரி ரைட். ஓரளவுக்கு இப்போ பிசிக்ஸ் வார்ம் வெல்கம் ஆயிருப்பீங்க. ரைட். அடுத்து வந்து லிவிங் வேர்ல்ட் பிரேக் அப்புறம்லாம் டைம் என்னமா 2:45 எடுத்துக்கிறேன். 3 o'clock வந்துருக்கேன். 15 minutes பிரேக் தானே. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 minutes வெயிட் பண்ணுவேன். பட் அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. பிரேக்மா. த்ரீ ஓ கிளாக் ஜாயின் பண்ணுங்கம்மா. 4:30 நான் விட்டுறேன். லிவிங் வேர்ல்டு முடிச்சுட்டு விட்டுறேன். போயிட்டாங்க. சரி ரைட், போயிட்டு இருக்கேன். பிரேக்னா போயிட்டு வாங்கண்ணா. பிரேக்னா போயிட்டு வாங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. சுத்தமா புரியலையா? கொஸ்டின் கொடுத்தாங்க, அந்த கொஸ்டின் தரேன். அந்த கொஸ்டின் நான் தரேன். அந்த கொஸ்டின் என்ன பண்ணணும், இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு 3 கொஸ்டின் இல்லை, மூணு கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட டைமென்ஷன் போட்டுருவீங்களா, இதோட டைமென்ஷன் போட்டுருவீங்களா, ஒரு டைமென்ஷன் போட்டுருவீங்களா, இந்த ப்ரொஃபஷன் அந்த 3 டைமென்ஷன், இந்த 3 டைமென்ஷன் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, இப்போ அது எழுதுறது தெளிவாக எழுதுங்க. சம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எழுதுங்க. நீங்கள் போர்டு பார்த்துருக்கு எழுதி சரி நாங்கள் காட்டுறோம். இதான் கேள்வி எழுதி சொல்யூஷன் கொடுக்கும். அப்போதான் உங்களுக்கு கேள்வி இல்லாமல் புரியாது. சொல்லுங்க சார். சார் போயிட்டு சார். சார்
ஒரே ஒரு டெஸ்ட் மேம் டெஸ்ட் பேப்பர் கொடுத்துருக்கோம் அதை எழுதிட்டு எனக்கு ரைட்.
கிளாஸ் முடிஞ்சு போய் பாருங்க உங்களுக்கு என்ன புரியுது வீடியோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ரீகலெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின் இருக்கீங்களா? கொஸ்டின் இருக்கீங்களா? கொஸ்டின் இருக்கீங்களா இல்லையா? கொஸ்டின் என்னன்னா அது மாஸ் ஒரு கிலோகிராம் இது போட்டு
எக்ஸாம்பிள் இது போட்டாங்க கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட். கிலோகிராம் மீட்டர் தானே அப்படியே யூனிட் அதுவும் நடத்தணும் கோர்ஸ் பற்றி நடத்தணும்.